ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் திருக்குறள் ஒன்று சொல்லாமல் அவர் நடத்தி முடிக்க மாட்டார்னு சொல்வார். அந்த வகையில் மிக அருமையான செய்திகளை எல்லாம் உலகத்திற்கு சொல்லி இலக்கியத்திலேயும் இலக்கணத்திலேயும் எல்லாவற்றிலேயும் தேர்ந்தவராக இருந்து பேராசிரியராக இருந்த சட்டசபையில் ஜெயலலிதா அம்மா அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன பேராசிரியருங்கிறீங்களே, என்ன பெரிய பேராசிரியர் நீங்கள் என்னாங்க. பேராசிரியர் எப்போவுமே பளிச்சுன்னு பதில் சொல்லுவார். நான் முந்தி பார்த்த வேலையை போட்டுக்கிறது சொல்கிறாருங்கம்மா பேராசிரியர்னு, நீங்கள் முந்தி பார்த்த வேலையை போட்டுங்களேன்னார். எதை போடுறது? முந்தி அவங்க பார்த்த வேலை எந்த வேலையை போடுறது? நான் முந்தி பார்த்த வேலையை போட்டிருக்காங்க, நீங்கள் முந்தி பார்த்த வேலையை போட்டுங்களேன். இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், ஒரு பார்லிமெண்டேரியன் எப்படி இருக்கணுமோ அப்படி அன்பழகன் இருக்கிறார்னு சொன்னார். அவர் பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருந்தபோது பார்லிமெண்ட் குழுவுக்கு தலைவராக இருக்கிறார். அவர் நடந்து கொண்ட முறையை பார்த்துவிட்டு, ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர் நடந்து கொள்கிற அந்த சீர்மையான முறையை பார்த்துவிட்டு அப்படி சொன்னார். எந்த நேரத்திலேயும் தன்னுடைய கொள்கையிலிருந்து வழுவாமல் அப்படியே இருந்தார்.